விரைவில் நாமல் கைது அனுர தரப்பின் அடுத்த அதிரடி நடவடிக்கை. ஐக்கிய தேசிய கட்சியின் மாநாடு சஜித்திற்கு ரணில் அழைப்பு. ரணிலுக்கான அழைப்பை உறுதிப்படுத்திய பிரித்தானிய பல்கலை. சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ள கோட்டாபய ராஜபக்ஷ. மனித புதைகுழிகளின் உரிமையாளர்கள் ரணிலும் ராஜபக்ஷக்களுமே அரசு தரப்பு பகிரங்கம். கொழும்பு துறைமுகத்தில் இறக்கப்பட்ட விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் போட்டுடைக்கம் சரத் பொன்சேகா. கட்டுநாயக்குவில் சிக்கிய முக்கிய 2 புள்ளிகள். அம்பலப்படுத்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் அடையாளங்கள் எச்சரிக்கும் முட்டுக்கட்சி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநக நாயக்க ஆகியோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த இருவரும் 2 தனித்தனி புனைப்பாடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக அந்த திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலிமுகத்திடலில் போராட்டம் நடாத்தியவர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்த தவறியது தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் அளித்த வாக்குமூலம் தொடர்பில் கோட்டாபய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அவர் அழைக்கப்பட்ட திகதி குறித்த தகவல் இன்னும் வெளியாகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமநக நாயகவை நாளைய தினம் முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து பயணம் மற்றும் வருகைக்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு குறித்து வாக்குமூலம் அளிக்க சமநக நாயகவிற்கு அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் சஜித் பிரேமதாச மற்றும் நாமல் ராஜபக்ஷ போன்றவர்களும் சட்டத்தின் வரையறைக்குள் கைது செய்யப்படலாம் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பத்திரிகைக்கு வழங்கிய செவ்வியொன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் திட்டமிட்டு எவரும் கைது செய்யப்படுவதில்லை. ஏனெனில் இவர்கள் யாரும் எமக்கு அரசியல் ரீதியில் சவாலானவர்கள் அல்ல. எமக்கு நாம் தான் சவால். நாம் இன்று சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்தியுள்ளோம். ஒரு நாளும் நமக்கு எதிராக சட்டம் செயல்படாது என நினைத்திருக்க ரணில் விக்ரமசிங்க மற்றும் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக இன்று சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ரணிலுடன் ஒன்றிணைந்த அனைவருக்கும் நீதிமன்றில் வழக்குகள் உள்ளன. இவர்கள் ரணில் மீது அன்பினால் ஒன்று சேரவில்லை. மாறாக ரணிலுக்கு எதிராக சட்டம் செயல்பட்டுள்ளது என்றால் அடுத்தது நாங்கள் தான் என்பதை அவர்கள் அறிவார்கள். மேலும் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்கள் தொடர்பான தீர்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தீர்ப்பை இவ்வாரம் சபாநாயகர் நாடாளுமன்றத்தில் அறிவிப்பார். இதன் பிரகாரம் புதிய சட்டம் நிறைவேற்றப்படும். எனவே எதிர்வரும் நாட்களில் ராஜபக்ஷக்கள் மீண்டும் மெதலமுனவுக்கு செல்ல நேரிடும். அனைவருக்கும் சட்டம் சமம் என்ற சட்டத்தின் ஆட்சியே முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் உள்ள வால்வர்ஹாம்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு தங்கள் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்பிதழ் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பணிப்பாளர் நாயகம் தனுஷ்க ராமநாயக்க கடிதத்தின் புகைப்படத்துடன் தனது சமூக ஊடக கணக்கில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவிற்கு 2023ஆம் ஆண்டு கௌரவ பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தனிப்பட்ட தேவைக்காக லண்டன் செல்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். கைதை தொடர்ந்து அவருக்கு அன்றைய நாளை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் அவருக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 26ஆம் திகதி பிணை வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் செம்மணி மட்டுமன்றி கொக்கு தொடுவாய் மண்டைதீவு மன்னார் கொழும்பு துறைமுகம் என பல இடங்களில் மனித புதைகுழிகள் இருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சரும் சபை முதல்வருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இந்த புதைகுழிகளின் உரிமையாளர்கள் ரணில் மற்றும் ராஜபக்சர்களே தவிர நாமல்ல எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் மேலாய்வு கூட்டத்தொடர் குறித்து ஊடக
ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், இலங்கையின் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்பதை 2009 மற்றும் 2010 ஆண்டுகளில் நாங்கள் வலியுறுத்தியிருந்தோம். ஆனால் முன்னாள் பிரதமர் நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்கவை ராஜபக்ஷக்கள் வெளியேற்றிய விதத்திற்கு பின்னர் உலகிற்கு எம்மால் எதுவும் கூற முடியாது போனது. ஆனால் நமது ஆட்சியில் சட்டம் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை வெளிப்படுத்தியுள்ளோம். 2005ஆம் ஆண்டில் தராக்கி சிவராம் போன்ற ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர். இவ்வகையான சம்பவங்களை மீள் விசாரணைக்கு எடுக்குமாறு கடந்த பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி உத்தரவிட்டார். போரின் பின்னர் செய்த குற்றங்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது. நாம் ஆட்சிக்கு வரும்போது செம்மணி மனித புதைக்குழியில் 30 எலும்புக்கூடுகளே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது அந்த எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளது. விசாரணைகளை முன்னெடுக்க அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அங்குள்ள காவலர்களுக்கும் அரசாங்கமே ஊதியம் வழங்குகின்றது. மறுபுறம் சர்வதேச விசாரணைகள் நாட்டிற்குள் வந்ததும் தோல்வியடைந்துள்ள இனவாதிகள் மீள எழுவார்கள். குறிப்பாக ராஜபக்சர்கள் இதனை காரணம் காட்டி இனவாத அரசியலை முன்னெடுப்பார்கள். 6 தடவைகள் பிரதமராக இருந்த ரணிலை நீதவான் நீதிமன்றத்தினால் கைது செய்ய முடியும் என்றால் எமது நாட்டின் நீதித்துறை எவ்வாறு உள்ளது என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடியும் என்று பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக நபர்கள் குறித்த விசாரணைகளை நடாத்திய காவல்துறை அதிகாரிகளின் அடையாளங்களை வெளிப்படுத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறித்த விடயம் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்று அக்கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி டாலவத் இதனை குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளை நடாத்திய காவல்துறை அதிகாரிகளின் முகங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த காவல்துறை அதிகாரிகளின் குடும்பங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறி உள்ளாகியுள்ளதாகவும் அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அரசாங்கம் தனது அனுபவமின்மை காரணமாக இவ்வாறு நடந்து கொள்வதாக பெலவத சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி பாதாள உலக கும்பல்களின் கைது குறித்து அரசாங்கம் கொண்டாடுவது அபத்தமானது என்ற மாகந்துரே மதுஷ் முந்தைய அரசாங்கத்தின் போது நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட போது இத்தகைய கொண்டாட்டங்கள் எதுவும் இருக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள குறித்த மாநாடு தொடர்பில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சிகளுக்கு இடையேயான ஒற்றுமையே முதல் படியாக இருக்கும் என்று குறிப்பிட்டதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அதுடன் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்து சென்று ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்த உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை நீக்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசு நிதியை பயன்படுத்த தனிப்பட்ட விஜயமாக பிரித்தானியாவிற்கு சென்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கு முயற்சிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொள்வதற்கு வசதியாக குறித்த மாநாட்டை பொதுவான ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கும் ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு ஏற்பட்டு கடுமையான பிளவுக்கு பின்னர் சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான உறவு வலுவடைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, மைத்ரிபால ஸ்ரீசேன உள்ளிட்ட அனைவரும் கள்வர்கள் என தொழில் பயிற்சிகள் பிரதி அமைச்சர் நளின் கேவிகே தெரிவித்துள்ளார். தாம் குற்றமளித்தவர்கள் என்பதால் ரணிலை கைது செய்தவுடன் அச்சத்தில் இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் இணைந்ததால் கள்வர்களை கைது செய்வது இன்னும் இலகுவாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியினதோ நாடாளுமன்றத்தினதோ அல்லது அமைச்சர்களினதோ கடமையல்ல. அதற்காக பிரத்யேக நிறுவனங்கள் உள்ளன. கடந்த ஆட்சி காலங்களில் இந்த நிறுவனங்கள் அப்போதைய ஆட்சியாளர்களின் இரும்பு பாதணிகளுக்கு இரையாகியிருந்தன. இதன் காரணமாக கடந்த காலங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு இவர்கள் தப்பித்துக் கொண்டனர். ஆனால் தற்பொழுது எமது ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இல்லை. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களில் அரசின் தலையீடு இல்லை. எனவே ஆளுங்கட்சியானாலும் எதிர்க்கட்சியானாலும் சட்டம்
சட்டம் அனைவரும் சமமாக பிரயோகிக்கப்படுகின்றது. வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இவ்வாறு பாகுபாடின்றி சட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கே இழைத்த குற்றங்களையும் தவறுகளையும் மறைக்க முடியாது. அவர் இழைத்த குற்றங்களில் ஒன்றுக்கு மாத்திரமே விளக்கமறியல் சென்றார். ஆனால் இன்னும் பல கிடப்பில் உள்ளன. இவர்கள் தம்மை பிரபலங்கள் என கூறிக்கொண்டு நாட்டில் தேசிய சொத்துக்களை அளித்தவர்கள் ஆவர். இவர்கள் இன்று பிரபலங்கள் என்ற நிலையில் இருந்து இறக்கப்பட்டு சாதாரண பிரஜைகளாக ஆக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் அவர்களுக்குரிய இடங்கள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதனால் கள்வர்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாச, மஹிந்த ராஜபக்ஷ, நாமல் ராஜபக்ஷ, சம்பிக்க ரணவக்க, மைத்ரிபால சிறிசேன அனைவரும் ஒன்றிணைந்துள்ளனர். இவர்கள் அனைவருமே குற்றம் இழைத்தவர்கள். ஆங்காங்கே ஒளிந்திருந்தவர்கள் தற்பொழுது ரணில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அச்சமடைந்துள்ளனர். இனிய பாரதியின் 2 சகாக்கள் கல்முனை மற்றும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் டிலக்ஷன் என்பவர் கல்முனையில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்.